சோகமினி இல்லை, அடையினி வானமே இல்லை. தூரமினி இல்லை, அடையினி வானமே இல்லை. பைக் அண்ட் டீ நேயர்களுக்கு வணக்கம். இது எபிசோட் நம்பர் 2. இப்போ மதுரையிலேருந்து கொடைக்கானல் போகிற பயணத்தில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது நார்மலான ரூட்டு கிடையாதுங்க. மற்ற எல்லா ரூட்டும் மதுரையிலேருந்து வத்தலகுண்டு வழியாக தான் நம்ம கொடைக்கானல் போவோம். இது புதுசாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா மதுரையிலேருந்து செம்பட்டி ஆத்தூர் வழியாக பன்றிமலை ரோட்டில் பண்ணக்காடு ரீச் ஆகி அங்கேருந்து கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தோம். சரி, பிளான் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, நம்ம மட்டும் ஏன் பார்க்கணும், இது ஒரு விளாக் மாதிரி செஞ்சு நம்ம எல்லாருமே ரசிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதான் இந்த விளாக்கு. ஸோ கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த மோட்டர் பைக் ரைடை ரசிப்பீங்க நான் நம்புகிறேன். வாங்க சேர்ந்து போகலாம். ஒரு நான் ஸ்டாப் ட்ராவல் மாதிரி தான். மதுரையில் எடுத்தோம், இடையில எங்கேயுமே நிப்பாட்டல. ஒரே ஒரு பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போட்டோம். அதுக்கடுத்து சரி நம்மளும் எங்கேயாச்சும் ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம்னு சொல்லி இந்த ரைடு இந்த ஹில்ஸ் எங்களை ரெஸ்ட் எடுக்க விடலைங்க. எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் அப்படின்ற அளவுக்கு எங்களை ரொம்ப பிரிஸ்காக வச்சுருந்துச்சு. அதனால் எங்களுக்கு அந்த டயர்டே தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் எங்கேயாச்சும் நிப்பாட்டலாமா அப்படின்னு தோணும் போது நிப்பாட்டி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த ரைடை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி தான் அடுத்துன்னு போயிட்டே இருப்போம். எங்கே நிப்பாட்ட போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. இந்த ரூட்ல பஸ்ஸும் இருக்குங்க. நம்ம இப்போ பஸ்ஸில் போகலாம் அப்படின்னாலும் பஸ்ஸில் போயிடலாம். திண்டுக்கல்ல இருந்து பன்றிமலைக்கு பஸ் அவைலபிள் இருக்கு. ஆனால் நம்ம மாதிரி பெரிய பஸ் கிடையாது, சின்ன மினி பஸ் மாதிரி தான் இருக்கும். அதுவும் டைமிங் தான் இருக்கு, ரெகுலர் பஸ் சர்வீஸும் கிடையாது. இந்த ரூட்டு ஃபுல்லுமே முக்கியமாக ரெண்டு பயிர் வகைகள் தான் இங்கே போட்டிருக்காங்க. மிளகு, அப்புறம் காஃபி. இது ரெண்டு தான் இங்கே முக்கியமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நீங்கள் ரோட்டில் ரெண்டு சைடு பார்த்தாலும் ஒன்று மிளகு இருக்கும், இல்லைன்னா காஃபி தோட்டம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற காஃபியும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அதை வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் அது கிடைச்சிச்சுன்னா நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம பேஜில் ஷேர் பண்ணுறேன். இந்த ஜங்ஷன்ல இருந்து தாண்டுக்குடி 24 கிலோமீட்டர், அப்புறம் கொடைக்கானல் 64 கிலோமீட்டர் வருதுங்க.
ஆத்தூர்ல இருந்து கொடைக்கானல் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன கிராமங்கள் வந்து நிறையா இருக்குங்க. அதனால வந்து உங்களோட ரைடு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டிராஃபிக் அப்படின்ற ஒரு விஷயமே இங்கே கிடையவே கிடையாதுங்க. பைக்கில் நம்ம மட்டும்தான் போயிட்டே இருப்போம். இது வந்து ஒரு உண்மையான மலைப்பயணம் தான். பைக் வச்சுருக்க எல்லாரும் இல்லை யாராச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரூட் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகான ஒரு ரூட்டு இது. இப்போ நாங்கள் போனது வந்து ஒரு வெயில் காலத்தில். ஸோ இன்னும் கொஞ்சம் குளிர்காலத்துலேயோ இல்லை மழை காலத்துக்கு முன்னாடியோ நீங்கள் இந்த பயணத்தை ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஹெவன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும். இந்த மலை பயணத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டவர் கிடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனை வரலாம். புதுசாக போகிறவங்க, மேப்பு பார்த்து தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஆஃப்லைன் மேப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் இங்கே டவர் கிடைக்குது. நீங்கள் அந்த ஊரை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா சிக்னல் கட் ஆயிடுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்லைன் மேப் கண்டிப்பாக தேவைப்படும். இல்லை எனக்கு ரூட்டு தெரியும், நான் வந்து மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ணி போயிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் யாருக்கிட்ட வழி கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் போகலாம். அடுத்து எபிசோடு தெரியல, உங்களை நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.